நேத்து பணியை துவக்குறாங்க. அந்த பணியை துவக்கிறதுக்கு பார்வையிடறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா? நான் கேட்கிறேன். இது யார் காரணம் நினைக்கிறேன்? திமுக தான் காரணம். அங்க ரெண்டு பசங்க அவனு அந்த ஊர்காரனை கொண்டு தானே பரவாயில்ல, வெளியூர் இருந்து கூட்டிட்டு வந்து அவங்க பண்ணாங்க. இங்க போனா 100 பேர் நின்னுகிட்டு என் நெஞ்சில கை வச்சு சொல்லி என்ன இந்த பாருங்க காரியம். இப்போ உங்களுடைய சமீபத்துல பேட்டியெல்லாம் பார்த்தா பாஜக விட்டுட்டு அதிமுக பக்கம் போற மாதிரியான ஒரு டோன் தெரியுது. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களும் ஆனால் அன்பும் ராமதாஸ் அவர்களும் எடுக்க வேண்டிய முடிவு. விஜயனுடைய கட்சி அறிவிப்புக்கு பிறகு வட மாவட்டங்கள்ல பயணிச்சப்போ எங்க எல்லாம் பாமக எமர்ஜ் ஆகி வந்ததோ, எங்க எல்லாம் பாமகவோட விஜயகாந்த் போட்டி போட்டு அவர் எமர்ஜ் ஆகி வந்தாரோ அங்கதான் விஜய்க்கான ஆதரவும் இருக்கிறத பார்க்க. விசிலடிச்சாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, மாதிரியான வளர்ப்பு நாங்கள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அருள். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய பேர் அடிக்கடி ஏதாவது ஒரு இஷ்யூல அடிபட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ இன்னைக்கு காலைல வரும்போது சரி உங்களை பத்தின நியூஸ் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல உங்க பேரை போட்டு சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு 4 நியூஸ் நீங்க யாரோட காலையாவது விழுந்திருக்கீங்க. இன்னொரு இடத்துல பெண்கள்கிட்ட ஆத்திரப்பட்டு பேசுறீங்க. ஏன் உங்க வீட்டுல ஆம்பளையே இல்லையா, நீங்க கோயில் பிரச்சனையை பேசுறீங்க அப்படின்னு பேசுறீங்க. புது இடத்துல உங்களால ஒரு எமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியலையோ? நான் மனிதன் தானே. நீங்க பாருங்க, எனக்கு நடிக்க தெரியாது. எனக்கு இயல்பான மனிதன் நான். எனக்கும் உள்ள ஆசாபாசங்கள் எல்லாமே இருக்குது. உண்மைதான். உண்மையை தவிர நான் ஒரு ஒரு பொது வழியில பொய் பேசி நடிக்கிறது எனக்கு தெரியாது. இயல்பா இருப்பேன். அதில் நான் எந்த விதமான என் மனசுல கலங்கப்படலைங்க. ஓப்பனா இருப்பேன். மக்கள் அந்த மாதிரி அரசியல்வாதி நீ இல்லைன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அரசியல் நான் பாருங்க அப்படிங்களா. ஒரு தொகுதியில எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கும்போது ஆளும் கட்சி அந்த தொகுதிக்கு பெருசா நலத்திட்டங்கள் செய்ய மாட்டாங்க. இல்லைன்னா ஒரு அரசினுடைய திட்டங்கள்ல ஆளும் கட்சியினுடைய தலையீடு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டுல காலங்காலமா இருக்கிற பிரச்சனை தான். அது உங்களுக்கு மட்டும் அதிகமா வருதோ? அது என்ன காரணம்னா, நான் அவங்க அமைச்சர்கள் அதிகாரிகள் அந்த பாகுபாடு இல்லாம எல்லாத்தையும் நான் பழகுவேன். எனக்கு தேவை ஏற்படுதுன்னு வச்சுங்க, என்னுடைய தொகுதி மக்களுக்கு ஒரு தேவை ஏற்படுதுன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அவங்கள்ட்ட நான் கேட்பேன். ஒரு உதாரணத்துக்கு, இன்னைக்கு பட்ஜெட்டில் சேலத்துக்கு ஒரு நூலகம் அறிவிச்சிருக்காங்க. இந்த நூலகத்தை போன பட்ஜெட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கே அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணி நிதியமைச்சர் தாக்கல் பண்ணும்போது அந்த ஒரு விவாதத்தில் அது வருது. எப்படி திருச்சிக்கு கலைஞர் நூலகம் அறிவிக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், கேள்வி நேரத்தில் கேட்டேன். கலைஞர் அவர்கள் சேலத்தில் தான் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல ஒர்க் பண்ணாரு, நிறைய இருந்தார். ஒன்னு சொல்லி அதனுடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டு எங்களுக்கும் ஒரு நூலகம் கொடுங்கன்னு கேட்டேன். அவர் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இது என்ன காரணம், ஒரு தேவை மக்களுக்கு, எங்கள் மக்களுக்கு தேவைன்னா அதில் ஒன்றும் நாங்கள் அரசியல் பார்க்க தேவையில்லை, ஒரு ஏற்றம் பார்க்க தேவையில்லை, இறக்கம் பார்க்க தேவையில்லை. மக்கள் எதுக்காக அங்கே ஓட்டு போட அனுப்பிச்சிருக்காங்க? எனக்கு 3 லட்சம் மக்கள் ஓட்டு, 3,50,000 பேர், 1,06,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. எதுக்காக போட்டிருக்காங்க தெரியலன்னு நம்ம அருள் எத்தனை பேருக்கு போட்டோம், இவனுக்கும் போட்டு பார்ப்போமே, நமக்கு எதாவது செஞ்சு கொடுக்குறானு கேட்கலான்னு தான் போட்டாங்க. அதில் முடிந்த அளவுக்காக முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கோம். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்க. அதில் பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணிக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு பரிச்சயமான பேரா உங்க பேர் தான் இருக்கு. நீங்க சொல்ற இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதது, திமுகவினோட நடக்கிற பிரச்சனைகள், இதெல்லாம் இயல்பாவே நடக்குதா இல்ல செய்திகள் அடிபட்டுக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக நடக்குது? எங்க பாட்டாளி மகிழ்ச்சியை பொறுத்தவரையில இருக்கிற 5 எம்எல்ஏக்களுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த எம்எல்ஏக்கள். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. எங்களுடைய 5 எம்எல்ஏக்களுமே எங்களுடைய ஜி.கே. மணியனை பொறுத்த வரைக்கும், என்னுடைய தருமபுரி எம்எல்ஏ வெங்கடேசனை பொறுத்த வரைக்கும் ஆகட்டும், மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவத்தை பொறுத்த வரைக்கும், மயில எம்எல்ஏ சிவகுமாரை பொறுத்த வரைக்கும், நாங்கள் 5 பேருமே எப்படின்னா பஞ்ச பாண்டவர்களை போல எங்கள் ஐயா சொன்னார். அந்த மாதிரியான மக்கள், எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்காக நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கூட செயலாற்றி கொண்டிருக்கோம். நான் கேட்குறேங்க, பேப்பரில் செய்தியில் அடிபடுங்கிறதுக்காக நாங்கள் பண்ணணுங்கிறது அவசியம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு அதுக்கான அவசியம் என்ன இருக்குது? செய்தியில் அடிபடுங்கிறதுக்காக நாங்கள் பண்ணணுங்கிறது அவசியம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு அதுக்கான அவசியம் என்ன இருக்குது? நாங்கள் மற்ற எம்எல்ஏக்கள்லாம் வீட்டில் இருக்கிற மாதிரி நாங்களும் அமைதியாக வீட்டில் இருந்தால் அந்த வெயிலுக்கு அமைதியாக இருந்தோம்னா எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை சார். இப்போ சேலம் மாவட்டத்தில் மொத்தம் 11 தொகுதி இருக்கு. 10 தொகுதி அதிமுக கூட்டணி தான் 2021 ஜெயிச்சிங்க. ஒரு தொகுதி தான் திமுக ஜெயிச்சாங்க. அவர் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறார். மிச்சம் 9 பேர் கூட இந்த அளவுக்கு அடிபடுறது இல்லையே சேலம் மாவட்டத்துல. எதிர்கட்சி தலைவர் அங்கதான் இருக்கிறாரு. ஆனா ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏவினுடைய பேர் சேலம் மாவட்டத்துல
நியூஸ்ல வந்துகிட்டே இருக்குன்னா உங்க பேர் தான் வந்துகிட்டே இருக்கு. அங்க இருக்கிற அதிமுக எம்எல்ஏக்கள் இல்ல, கூட அதிமுக இவ்வளவு MLA அதிமுக எம்எல்ஏக்கள் கூட திமுகவால இவ்வளவு பிரச்சனை வரல. பட் ஆனா நீங்க தான் வந்து இப்போ ஒரு டாஸ்மாக் பிரச்சனையே வந்தது, அதுக்கப்புறம் வந்து திமுகவினர் பிரச்சனை பண்ணாங்கன்னு ஸ்கூல்ல லேப்டாப் கொடுக்கல முடியல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைக்கிள் பசங்க காலில் விழுந்து இது பண்ணீங்க. நேத்து நடந்த பிரச்சனை. நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று மட்டும் கேட்குறேன். எங்களுடைய தொகுதியில் முத்துநாயக்கம்பட்டின்னு ஒரு ஊராட்சி, மிகப்பெரிய ஊராட்சி, ஒரு 8000 வாக்காளர் இருக்கிற ஊராட்சி, முழுக்க முழுக்க ரொம்ப ஒரு எப்படின்னா ஒரு விவசாயம், அதாவது விவசாய மக்கள் இருக்கிற அனைத்து சமுதாய மக்களும் இருக்கிற ஒரு ஊராட்சி. அந்த ஊராட்சியில் பாலக்கோட்டைப்பட்டின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் நான் சட்டமன்ற உறுப்பினர், எனக்கு ரொம்ப பரிச்சயமான நான் போகிற ஊர். சட்டமன்ற உறுப்பினர் ஆன பின்னாடி நான் அந்த ஊருக்கு போகும்பொழுது மழைக்காலம் போனால் அந்த ஸ்கூலில், பாலக்கோட்டைப்பட்டி ஸ்கூலில் ஒரே கேம்பஸ், சின்ன கேம்பஸ், அதில் அங்கன்வாடி, அதுக்கு அடுத்தது துவக்கப்பள்ளி, அதுக்கு அடுத்தது நடுநிலைப்பள்ளி, அதுக்கு மேலே உயர்நிலைப்பள்ளி. இந்த மாதிரி ஒரு 4 அடுக்கு பள்ளிகளும் ஒரே இடத்துல இருக்குது. இதில் அந்த 600-700 மாணவர்களுக்கு மேலே இருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் 100 மாணவர்கள் தான் அந்த இடத்துல இருக்க முடியும். அப்படியான ஒரு பள்ளி. நான் உடனே ஆதங்கப்பட்டு அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்தவர் சேலத்தில் கார்மேகம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இதை பற்றி விளக்குறேன். எந்த தேதியில் விளக்குறேன்னா 22/12/2021 நான் சட்டமன்ற உறுப்பினராகி 6 மாதத்தில் 7 மாதத்தில் நான் அவர்கிட்ட போய் கொடுக்குறேன். இதை பாருங்க, இது அவருக்கான கடிதம். அவர் வட்டாட்சியர் என்ன சொல்கிறாரு, ஓமல் வட்டாட்சியர்கிட்ட பேசுங்க, இடம் இருந்தால் பண்ணிடலான்னு சொல்கிறாரு. அப்போ போய் அதே மாதிரி அன்னைக்கே மீண்டும் வட்டாட்சியரை போய் பார்க்குறேன். தொடர்ந்து பாருங்க 12/9/2022 மாவட்ட ஆட்சித்தலைவர், அதே தேதியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்புறமேலும் முடிச்சுட்டு இங்கே வந்து அப்போ காக்கரலா உஷான்னு சொல்லிட்டு திருமதி காக்கரலா உஷா ஐஏஎஸ் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறையுடைய செயலாளராக இருந்தாங்க. அவங்களையும் போய் பார்க்குறேன். அப்புறம் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், முதலமைச்சர், எல்லாத்தையும் போய் பார்க்குறோம். அப்போ முதலமைச்சர் என்ன சொன்னார், மாண்புமிகு முதல்வர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த என்னை பொறுத்த வரைக்கும் ஜெய், ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா ஒரு படம் காட்டுறதுக்காக நான் அதுக்கான முயற்சி எடுக்க மாட்டேன். முழுமையாக என்னால் ஈடுபடுத்தி கூட அது வெற்றி பெறும் முறை போராடுவேன். முடியவே முடியாதுன்னா கூட ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரீமாக போய் நான் போராடுறதுக்கு நான் தயாராக இருப்பேன். என்ன அதான் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களும் என்னுடைய மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்களும் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் எங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்புறம் முதலமைச்சர் சொல்கிறாரு, இப்போ வந்து உங்களுக்கு தீர்க்கப்படாத பிரச்சனைகளை 10 பிரச்சனைகளை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் தொகுதி முதலமைச்சர் UTMன்னு சொல்கிற திட்டத்தில் அதில் நீ கொடுன்னு சொல்கிறாரு. நான் அந்த திட்டத்தில் முதலமைச்சருக்கு கொடுக்குறேன். 10 கோரிக்கைகள் கொடுக்குறேன். எந்த தேதியில் கொடுக்குறேன், 12/9/2022. ஒரு வருஷம் போராட்டம், தொடர் போராட்டம், ஒரு வருஷம் தொடர் கேள்வி, கெஞ்சல், கதறல், அலுவல் எல்லாம் பண்ணுறேன். பண்ண பின்னாடி அந்த கொடுக்கும் பொழுது இதில் பாருங்கள், இந்த பாயிண்ட் இப்போ பல பாயிண்ட் கொடுங்க. நவீன நூலகம் அது இப்போ கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இணைப்பாளம் எல்லாமே பேசும் பொழுது அதில் பள்ளி, அதாவது எப்படின்னா கல்வின்னு சொல்ல ஒரு சப்ஜெக்ட், 9வது சப்ஜெக்டை வச்சு ஏற்காடு அடிவாத கொண்டமநாயக்கம்பட்டியில் ஒரு பில்டிங் வேணும் கேட்குறேன். பில்டிங்கும் கொடுக்கணும், மேல்நிலைப்பள்ளி ஆகணும்னு கேட்குறேன். அப்புறம் முத்துநாயக்கம்பட்டி ஊராட்சி பாலக்கோட்டைப்பட்டியில் எனக்கு ஒரு பள்ளி கட்டி கொடுக்குன்னு சொல்லிட்டு இடம் கொடுன்னு கேட்குறேன். இது நான் கொடுத்தது எப்போ, 2022. இப்போ போன கவர்னர் உரைக்கு முன்னாடி எங்களுடைய டேபிளில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் சார்பில், மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய துறையின் சார்பில் எங்களுக்கு இந்த புத்தகம் வச்சுருக்காங்க. புத்தகத்தில் யார் போட்டிருக்காங்க, உங்கள் தொகுதி முதலமைச்சர், பெறுதல் யார் பாருங்கள், நல்லா பாருங்கள், க்ளோஸ்அப் பண்ணுங்கள். இரா அருள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், சேலம் மேற்கு தொகுதி, சேலம். யார் கொடுத்தது, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை. இந்த துறையுடைய அமைச்சர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். அவர்கிட்ட சொல்கிறாரு, அருள் அவர்களே நீங்கள் கொடுத்தீங்க, பாருங்க அவர் கொடுத்த கடிதம், நான் கொடுத்த கடிதம்லாம் போட்டு நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் எவ்வளோ பணிகள்லாம் மொத்தமாக பண்ணிருக்கேன்னு சொல்லிவிட்டு யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு ரம்மி கேம் விளையாடிட்டு 72,000 வின் பண்றீங்க. கேட்கவே பயங்கர. நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் எவ்வளோ பணிகள்லாம் மொத்தமாக பண்ணிருக்கேன்னு சொல்லிவிட்டு சேலம் மேற்கு தொகுதியில் பாலக்கோட்டைப்பட்டி அரசு பள்ளிக்கு நிலம் ஒப்படைத்தல் எப்போ கொடுத்தாங்க பாருங்கள், நிறைவேற்றப்பட்ட பணியில் பாலக்கோட்டைப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு நிலம் ஒப்படைப்பு எப்போ, வருவாய்த்துறைக்கு இந்த நிலத்தை கொடுக்குறாங்க. 2023-24 ஆண்டில்
இந்த திட்டத்தை செயல்படுத்தப்பட்டதாக நான் மட்டும் என்னுடைய விளம்பரத்துக்கு நான் பண்ணிக்கலைங்க. எனக்கு நீங்கள் முயற்சி செய்தீர்கள், அந்த முயற்சியின் பலனாக இந்த பள்ளியை கொடுக்குறோம், 4 ஏக்கரை கொடுக்குறோம், நாங்கள் இதை செய்யறோம். இப்படியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்படி செஞ்சு முடிச்ச இடத்துக்கு நேற்று பணியை துவக்குறாங்க. அந்த பணியை துவக்கிறதுக்கு பார்வையிடறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா? நான் கேட்கிறேன், நம்ம தொகுதியோட அந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், நான் மற்ற மாதிரி சும்மா போய் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்துட்டு வேற டூர் போயிட்டு அதை நான் போய் கேட்கல. இது எல்லாத்துக்கும் முயற்சி எடுத்தோம். நான் போய் அங்கே அந்த பணியை துவைக்க கூடாதா? நீ சொல்லுங்க ஜெயலானி. இதை தான் போனேன். இதை எப்படி என்ன விளம்பரம்னு சொல்ல முடியும்? நீங்கள் இதை நான் விளம்பரம் நானா போயிட்டு இந்த புத்தகம் நானா அடிச்சுக்கிட்டேன். இதுதான் இது ஒரு செய்தி வருதுன்னா நான் இங்கே ஒன்றுமே இல்லைங்க. என்னை பாட்டுக்கு அமைதியாக விட்டுருந்தா நான் போயிட்டு அங்கே போயிட்டு கரெக்டாக கட்டணும். கட்டலைன்னா உனக்கு பில்லு வராமல் பண்ணிவிடுவேன். தர கட்டுப்பாட்டு ஆய்வுக்கு பண்ணி தான் உனக்கு பில்லு கொடுக்க சொல்லுவேன். அப்படி என்னென்னா இது ஸ்கூல் பசங்க படிக்கிறது, நம்ம முயற்சி பண்ணி வாங்கியிருக்கிறோம். இது காலம் மட்டும் அந்த மக்கள் பரவாயில்லடா, அருள் எம்எல்ஏவாக இருந்த காலத்தில் கட்டுனது 50 ஆண்டுகளை கடந்து இந்த பில்டிங் நிற்கிதுன்னு சொல்லிட்டு சொல்லணுங்கிறதுக்காக நான் அதை போய் சொல்லிவிட்டு என் பாட்டுக்கு வந்திருப்பேன். நான் எந்த திட்டமிடலும் இல்லைங்க. அந்த உள்ளூர் பாலக்குடிக்காரங்கள ஒரு 10 பேர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், அங்கே இருக்கிற எங்களுடைய கவுன்சிலர் நின்று தோற்றவங்க, எல்லாத்துக்கிட்டையும் ஊர் முழுசாக சொன்னால் 1000 பேர் கூட்டி போயிருக்க முடியும். நான் யார்கிட்டையுமே தகவல் சொல்லலை. ஏப்பா இந்த மாதிரி சட்டமன்றத்துக்கு போகிறேன், கூட்டத்தை கூட்டிகிட்டு இருந்தால் அவங்க அங்கேவா இங்கேவான்னு கூப்பிடுவாங்க. என்னால் பல வேலைகள் இருக்குது, சாயந்தரம் பெங்களூர் போகணும், அதனால் யார்கிட்டையும் சொல்லாத நான் சொல்லிட்டு அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் போகிறோங்க. அடா இங்கே போனால் 100 பேர் நின்றுக்கிட்டு என் நெஞ்சில் கை வச்சு தள்ளி என்ன இந்த பாருங்க இங்கே காயம், இந்த காயம், இந்த கை பயங்கரம் வலிக்குது, இந்த இந்த இது எக்ஸ்ட்ரா எடுத்து போய் பார்க்கலான்னு. எதுக்காகனா நான் அந்த மாதிரியா என்னை பற்றி எப்படி எப்படியோ சொன்னாங்க. நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பின்னாடி ஒரே ஒரு சின்ன சஞ்சலம், சங்கடம், ஒரே ஒரு உணர்ச்சிக்கு அப்பாற்பட்டு பண்ணுறது எதுவுமே விட்டுட்டு பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் சொன்னார்ல புரட்சி தலைவர், சொன்னார்ல கண்ணதாசன் எழுதி கொடுத்தார்ல, அந்த அடிப்படையில் நான் அமைதியாக இருக்கிறேன். என்னை போய் கீழே தள்ளி நசுக்கி காவல்துறை சரியாக நடவடிக்கை எடுத்தாங்க. காவல்துறை அந்த இடத்துல என்னை கூட்டிகிட்டு போய் என்ன காவல்துறை மட்டும் வரலன்னா என்ன பண்ணிருப்பான்னு தெரியல. என்ன பண்ணாங்களோ அப்புறம் இப்போ அது அந்த இதுக்கு நான் போக விரும்பல. அந்த மாதிரியான ஒரு அவமானத்தையும் மன உளைச்சல் எனக்கு கொடுத்தாங்க. இது தேவையான இல்லை, இது யார் காரணம் நினைக்கிறேன்? திமுக தான் காரணம். அங்கே 2 பசங்க, 2 பசங்க, அவனுக்கு அந்த ஊருக்காரனை கொண்டு தானே பரவாயில்ல, வெளியூர்ந்து கூட்டிகிட்டு இருந்தால் அவங்க பண்ணானுங்க. சேத விடுக்கு பார்த்து நம்ம வருத்தப்படல. இந்த விஷயத்தை தாண்டி வெளியே வந்தோம் அப்படின்னா 2024 மக்களவைத் தேர்தலில் பாமகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையில் உங்கள் பேர் ரொம்ப பெருசாக அடிபட்டுச்சு. ஏன்னா அந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் திடீர்னு போய் எடப்பாடி பழனிசாமியை பார்த்துட்டு வந்தீங்க. இப்போ உங்களுடைய சமீபத்தில் பேட்டியெல்லாம் பார்த்தா பாஜகவை விட்டுட்டு அதிமுக பக்கம் போகிற மாதிரியான ஒரு டோன் தெரியுது. ஏன்னா அண்ணாமலை ஒரு இடத்துல சொல்கிறாரு, எங்களால் தான் தோத்தோம், பாஜகவால் தான் தோத்தோம், பாஜக நோட்டாவோட போட்டி போடுதுன்னு சொன்னவங்கலாம் இன்னைக்கு எங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு தவம் கிடக்குறாங்க. அவர் ஏடிஎம்கே மீன் பண்ணி தான் சொன்னார். அது ஏடிஎம்கேக்கும் தெரியும், அரசியலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுக்கு அருளும் பதில் சொல்றாரு, பாஜகவோட கூட்டணி வைக்க யாரு தவம் இருக்கிறா அப்படி இல்ல. அது அது கொள்கை முடிவுங்க, அதில் நான் தலையிட முடியாது. இல்ல தலையிட முடியாதுன்னு ஓகே, பட் ஆனா அது உங்களுடைய பதில் எப்படி இருக்குன்னா எனக்கு பார்க்க எப்படி தெரியுதுன்னா பாமக பாஜக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பக்கம் போக ரெடி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி தெரியும். அது அது எனக்கு தெரியாது. அது நம்ம எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களும் ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எடுக்க வேண்டிய முடிவு, நிறுவன தலைவரும் எங்களுடைய தலைவரும் எடுக்க வேண்டிய முடிவு. நான் அதுக்குள்ள போக விரும்பலைங்க. நிறுவன தலைவருமே வெளிப்படையா ஒரு பொது மேடையில மோதிக்கிட்டாங்க. அதை பற்றிலாம் சரியாயிடுச்சா? ஏங்க அதெல்லாம் எந்த மோதலும் இல்லை. யாருக்கு சொன்னது? சரி நான் கேட்குறேங்க, இது ஒரு புத்தகம் தூக்கி போடுறேன், சவுண்டு வரல, ஒரு மைக் இது நான் எப்படி இங்க இருக்கிறேன், எட்டி வைக்கிறேன், அந்த மைக்கு ஆன்ல இருக்குது. ஆன்ல இருக்கும்போது இப்படி எடுத்து வைக்க முடியல, வெச்சாச்சுன்னு நினைச்சிட்டு இப்படிங்கிறாரு, டங்குன்னு சவுண்ட் வந்துச்சு. இல்ல இப்ப நம்ம 2 பேரும் சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போது நீங்க இதை வச்சு அதுல சவுண்ட் வந்தாலும் வரனாலும் பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு என்ன திட்டிக்கிட்டு இருக்கீங்க, திட்டிட்டு இருக்கும்போது இப்படி போடும்போது மெதுவா சவுண்ட் வந்தாலும் நீங்க திட்டுறதுனுடைய ஒரு அங்கமா தானே தூக்கி போட்டீங்கன்னு அர்த்தம். இல்ல ஒண்ணு வச்சுங்க, எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியோட வளர்ச்சியை பிடிக்காத சில கூட்டம், அந்த கூட்டத்தால திட்டமிட்டு பரப்பப்படுகிற வதந்தி தானே தவிர அது லைவ்ல நடந்துச்சு. நாங்க என்ன வதந்தி? இப்போ நீங்க அது ஒரு க்ளோஸ்டுல யாரையும் மீடியாவை அலோவ் பண்ணாம நடந்து பார்த்தவர்களை பார்த்தோம், அங்க ஒரு 2 பேரும் எங்கள்கிட்ட சொன்னாங்கன்னு நாங்க சொன்னா அது வதந்தி. நாங்க தான் லைவ்ல எல்லாத்தையுமே பார்த்தோமே.
2 பேருக்கு வாக்குவாதம் வந்துச்சு. அவர் சொன்னதை இவர் கேட்கல, இல்லைங்க. நான் சொன்னதுதான் இங்க இல்லைன்னா வெளியில போலான்னு சொல்லி மருத்துவர் சொன்னாரு. இல்ல அது அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு செய்தியே இல்லைங்க. அது நீங்க மீனிங்கே வேற. அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. ஏங்க எங்களுடைய மருத்துவர். Are you unsure of how to identify underperforming investments in your portfolio? If yes, then keep. எங்களுடைய மருத்துவர் சின்னையா பொறுத்தவரை என்ன சொல்றாரு? வார்த்தைக்கு வார்த்தை. பனையூர்ல ஆபீஸ் இந்த இயக்கத்தை ஆமாங்க. பனையூர் ஆபீஸ் இப்ப இங்க எப்படின்னா தீநகர்ல ஆபீஸ் இருக்குது. சின்ன அவர் வீடு இருக்குது. சின்ன வீடுங்க. நீங்க போய் பார்த்துருப்பீங்க. அங்க போனோம்னா அந்த வீட்டை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மன வருத்தப்படுறாங்க. என்ன காரணம்னா எல்லாமே அங்க கொஞ்சம் கிளாஸ் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாம் இப்ப சென்னையா வந்து ஒரு கூட்டத்தை பாக்குறோன்னு வச்சுங்க, 50 வண்டி 100 வண்டி நிக்குது. எல்லாத்துக்குமே தொந்தரவா இருக்குது அவர் வீட்டுக்கிட்ட. அதனாலதான் அந்த பனையூர் பக்கத்துல ஈசிஆர்ல குடியிருக்காரு. வாடகை வீட்டுல தான் இருக்காரு. பக்கத்துல அவர் பாக்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடம். இல்ல அதுவுமே குறுகலா தான் இருந்தது. அன்னைக்கு போனப்ப பார்த்தேன். இடமெல்லாம் நல்ல பெரிய இடம். ரோட்ல இந்த சைட்ல எல்லாம் ஒரு 1000 கார் நிறுத்தலாம், ஒரு 500 கார் நிறுத்தலாம். அந்த அளவுக்கான ஒரு பெரிய இடம் தான். தொண்டர்களை சந்திக்கிறதுக்காக தான். அதுதான் ஏங்க அது ஐயாவில தான் போட சொன்னது. எங்க டாக்டர் ஐயா, என்னுடைய வாழும் தெய்வம் மருத்துவர் ஐயா தான் போட சொன்னது. இல்ல இப்ப இதை வந்து மருத்துவரே சொல்லியிருந்திருக்கலாம். இந்த மாதிரி வந்து அன்புமணி பனையூர்ல ஒரு ஆபீஸ் போட்டிருக்காரு, இனிமே அவரை நீங்க அங்க போய் பாருங்க. ஆனா ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கும் போது நான் பனையூர்ல ஆபீஸ் போட்டிருக்கேன்னா அப்ப அது ஏதோ தனி கட்சி மாதிரி தானே எங்களுக்கு தோணும் பாக்குறதுக்கு. அது ஏங்க இல்ல இப்ப நானும் எங்க அப்பாவும் இப்ப எங்க அப்பா வந்து அவன் தனியா வீடு பார்த்திருக்கான்னு சொல்றது வேற. இப்ப எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு வாக்குவாதம். எங்க அப்பா சொன்னது எனக்கு ஒத்துக்கல, நான் சொன்னது எங்க அப்பா சொல்லிடுறேன். நான் சொன்னது எங்க அப்பா ஒத்துக்கல. அப்ப வந்து நான் தனியா வீடு பாக்குறேன், தனி குடித்தனம் போறது தானே. வாக்குவாதமே இல்லைங்க. எங்க வாக்குவாதம்? ஏங்க நான் கேக்குறேன், எங்க அப்பா மகன் நாங்கெல்லாம் ஒரே குடும்பமா இருக்கோம். வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சங்கடமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல ஒரு வீடு வாடகை கிடைக்கிறதுல என்ன தப்புங்க? தனி குடித்தனம் போறது தானே அது. ஏங்க நாங்க வந்து ஒன்னா சாப்பிட்றோம், ஒன்னா போறோம், ஒன்னா வந்து இருக்கிறோம். ஏங்க இப்ப இந்த இதுல வந்து பொறுத்த வரைக்கும் பனையூர் இல்லம் என்பது முழுக்க பனையூர் என்பது முழுக்க எந்த விதமான ஒரு சங்கடத்தோடலாம் கிடையாது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மறுபடியும் ராஜ்யசபாக்கு போயிடுவாரா? போகணுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசை. பாட்டாளி மக்கள் தொண்டர்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசை. அவர் வந்து ஒண்ணு வச்சு அதுக்காக தான் ஜிகே மணி போய் எடப்பாடி பழனிசாமி அது பத்திரிகை வைக்கிறதுக்காக போனாருங்க. இல்லை நான் இப்ப ஒண்ணு மட்டும் ஒரு சொல்றேன். ஆனா அன்புமணி அவர்கள் இந்த நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்றேன். நான் இப்ப என்னுடைய தொகுதியில ஒரு பாலம் போட்டுருக்காங்க. ஜிஆர்டி ஹோட்டலுக்கு பக்கத்துல ஒரு பாலம் போட்டுருக்காங்க. அந்த பாலத்துல ஒரு பியூபி வேணும்னு கேட்கறாங்க. பியூபின்னா பப்ளிக். அப்ப அந்த இது ஒரு பாலம் ஒன்று வேணும்னு கேட்கறாங்க. அந்த பகுதி மக்கள் ஒரு பக்கம் ஒரு 10,000 வீடு இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு 1000 வீடு இருக்குதுங்க. இந்த 2 மக்களுக்கும் போறதுக்கான ஒரு பாலம் வேணும்னு கேட்கறாங்க. அந்த பாலத்தை போடவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நானும் வந்து எல்லாத்துலேயும் லோக்கல் பீடியை பார்க்குறேன், சென்னையில் பார்க்குறேன், டெல்லியில் பார்க்குறேன், எல்லாம் பார்த்தோம். அப்புறம் நான் போய் எங்களுடைய தலைவர் அன்புமணி அவர்கள்ட்ட நான் இந்த மாதிரி நான் வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, மக்களுக்கு தேவைன்னாரு. நீ வாப்பா டெல்லிக்குன்னாரு. என்னை கூட்டி நிதிஷ்குமார் அவர் ஐயா மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்கிட்ட போனார். அந்த நாடாளுமன்ற வளாகத்திலே எல்லா எம்பிங்க இருக்கிறாங்க, நம்ம தமிழக எம்பிகளும் இருக்கிறாங்க. ஆனால் அன்புமணி அவர்களுடைய திறமைக்கும் அவருடைய ஆளுமை தன்மைக்கும் அவ்வளோ ஒரு மரியாதை. நிதின் கட்கரி சொன்னாரு, இது விதி, இது சட்டம், இதை மாற்றவே முடியாது. ஆனாலும் கூட கேட்பது அன்புமணி. அவர் ஒரு திறமையான ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர். அவர் அந்த நாட்டில் எவ்வளோ சாதனைகளை படைத்தவர். அவரு கேட்குறாரு, அதனால பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ அந்த பியூபி ரெடி ஆயிடுச்சு. நான் எதுக்காக சொல்றாங்க, இந்த மாதிரியான எத்தனையோ சாதனைகள் நான் சொன்னது நான் கண்ணில் பார்த்து. இப்போ எவ்வளோ திறமைகள் இருக்கலாம், மினிஸ்டர்ஸ் போய் அப்ரோச் பண்ண முடியலாம். ஆனால் ராஜ்யசபாவுக்கு போனோம்னா 34 எம்எல்ஏக்கள் வந்து ஓட்டு போடுறோம். நம்ம கிட்ட 5 பேர் தான் இருக்கிறாங்க. திமுக கிட்ட கேட்க மாட்டோம்னு மருத்துவர் ராமதாஸ் சொல்லிட்டார். அப்போ அதிமுக தான் கேட்க போறீங்களா? எஞ்சி இருக்கிற ஒரே ஆப்ஷன் அவங்க தானே. தெரியாது சார், அது வந்துங்க கொள்கை, அது வந்து ஐயாவும் சின்னையாவும் முடிவு எடுப்பாங்க சார். அது சார் நான் சொல்லிட்டேன், எங்களுடைய ஆசை, தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசை, அது நடக்கணும் கேள்றது ஐயா சின்னையாவும். நேரங்களுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். விஜய் வந்து உங்களை எல்லா வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரோ, கூட்டணி வைக்கிறது, அதே மாதிரி வந்து நீங்கள் களத்துல இருந்து வந்தால், நானும் வந்து களத்துக்கு போயிருக்கேன். விஜயினுடைய கட்சி அறிவிப்புக்கு பிறகு வட மாவட்டங்களில் பயணிச்சப்போ எங்க எல்லாம் பாமக எமர்ஜ் ஆகி வந்ததோ, எங்க எல்லாம் பாமகவோட விஜயகாந்த் போட்டி போட்டு அவர் எமர்ஜ் ஆகி வந்தாரோ, அங்கதான் விஜய்க்கான ஆதரவும் இருக்கிறத பார்க்க முடியும். நான் வந்து தொடர்ந்து இது தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே ஆரம்பம் முதலே சினிமா நடிகர்களுக்கும்
சினிமா நடிகர் விசில் அடிச்சாங்க கொஞ்சம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான வளர்ப்பு நாங்கள் அல்ல. நான் அந்த மாதிரி வளர்ப்பு இல்லை. வந்து கட்சி நம்ம விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது வாழ்த்து சொன்னார். எங்கள் ஐயாவும் சொன்னாங்க, எங்களோட சின்னையா சொன்னாங்க, எங்கள் தலைவர் சொன்னாங்க. நாங்கள் யாருக்காகவும் எதிரானவர்கள் நாங்கள் இல்லை. ஆனால் எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் யாராலும் எங்களுக்கு பாதிப்பு கிடையாது. எந்த கட்சியாலும் எந்த இயக்கத்தாலும் யாரும் கட்சி ஆக இல்ல விஜயகாந்த் எங்க கட்சிக்காரெல்லாம் ஒரு விஜயகாந்த் வந்தப்பவும் நம்ம இப்படிதான் சொன்னோம். ஆனா விருதாச்சலம் தொகுதியில டாக்டர் கோவிந்தசாமிக்கான பலம் என்ன அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவரை வந்து ஒரு தோற்கடிச்சாரு இல்லையா? பாட்டாளி கட்சி தூங்கும் பொழுது எங்களோட வாக்கு வங்கி என்னவோ அந்த வாக்கு வங்கி மேலதான் ஏறி இருக்க தவிர இன்னும் 0.5% கூட குறையல. அது அந்த அந்த 1%ங்கிறது ஜிக்ஜாக்கா அது வந்து எப்படின்னா ஒரு மேலையும் போகல கீழையும் வரல, ஒரு இடத்துல அப்படியே நிக்குது. ஆமா, இதுக்கு என்ன காரணம்? இது வளர்ச்சியும் இல்லையே. பணம் வளர்ச்சியெல்லாம் இருக்குதுங்க. நீங்க பார்க்க தானே போறீங்க. 2026 பாட்டாளி கட்சிக்கான இந்த வருஷம் வந்து எங்களுக்கான வருஷம் அப்படிங்கிறது வந்து பாமக விட்ட இருந்து 2016 இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். 2026 நடக்கும் பார்ப்போம். உங்க இணையும் கருத்து வரைக்கும் மிக்க நன்றி. நன்றி. உங்களுக்கும் நம்முடைய நேயர் அனைவருக்கும், ஐபிசி நேயர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.